வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 3. எமிலி அட்கின்சன் ஒரு சிக்கலான கார் ஷெட்டுக்குள் தன்னை நுழைத்துக் கொண்டிருந்தாள். சாம்ராஜ்யம் முழுவதும் பிரபலமான ட்வில்ஃபிட் உள்ளுடைகளின் மாதிரியில் சிம்சன் கம்பெனியில் தயாரித்தது. அவளுக்காக தருவிக்கப்பட்டது. விலைச்சீட்டு ₹6.15 என்று இன்னும் தொங்கிக் கொண்டிருந்தது. இடுப்பில் இலாஸ்டிக், மார்பு பகுதியில் வலை. அதற்குள் தன் மார்பகங்கள் கொள்ளாமல் திணிக்க வேண்டியிருந்தது. சற்று பெரிதாக மூச்சு விட்டு கொண்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். லேசான ரோஜா நிற உள்ளாடையில் அங்கங்கள் அழுத்தி இழைக்கப்பட்டு தோன்றினாள். எமிலி தன் முழு உதடுகளை கடித்து கொண்டு இரத்த சிவப்பாக்கி கொண்டாள். இந்திய வெயில் அவள் கன்னத்தை விசாரித்திருந்தது. வண்ண வண்ண குடைகள் பிடித்து கொண்டாலும் வெயில் பட்டு விடுவதை தவிர்க்க முடியாமல் நிறம் குறைந்து விட்டாள். எமிலிக்கு இது பிடித்திருந்தது. வீதிகளில் பார்க்கும் பெண்களின் காஃபி பழுப்புக்கு நாம் வரமாட்டோமா என்று ஏங்கினாள். இந்த அலங்காரங்கள் யாருக்காக? என் எதிர்கால கணவனுக்காகவா? அவன் எங்கே இருக்கிறான்? இன்று நடனத்திற்கு வரப்போகும் இளைஞர்களில் ஒருவனா? எமிலி தன் நடனச் சீட்டை பார்த்து கொண்டாள். மொத்தம் 12 நடனங்கள். 12 பேருடன் ஆட வேண்டும். நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு எமிலியை அந்த இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். வந்து சேர்ந்த 2 மாதத்திற்குள் எல்லார் கவனமும் தன்மேல் திரும்பிவிட்டதில் எமிலிக்கு சந்தோஷமும் பெருமையும் கலந்த கவலை. தலை வழியாக அந்த ஏராளமான கவுனை அணிந்து கொண்டாள். எமிலி, தயாரா? ஒரு நிமிஷம். எல்லன், கொஞ்சம் உள்ளே வாயேன். கதவை திறந்து உள்ளே வந்த எல்லன் பிரமித்து, ஓ எமிலி, கவர்னரே உன்னை கல்யாணத்திற்கு கேட்க போகிறார். கேலி செய்யாதே. இதையெல்லாம் மாட்டிக்கொண்டு எப்படி நடக்கப் போகிறேன் என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. அக்காவும் தங்கையும் ஒரே அச்சில் வார்த்தவர்கள் போல் இருந்தார்கள். 3 வயது வித்தியாசமும் பிள்ளை பேரும் எல்லன் உடம்பில் களைப்பையும் சோர்வையும் தந்திருந்தன. எல்லன், நீயும் வந்துவிடேன். எனக்கு எல்லோரும் அந்நியர்கள், ஒருவரையும் தெரியாது. கவலைப்படாதே. இன்றிரவு ஆண் பரிவாரமே உன் பின்னேதான் அலையப் போகிறது. பட்டணத்தில் உன்னை விட அழகான ஆங்கில பெண் இல்லை. கவலையாக இருக்கிறது. என்ன நடனம்? 2 அடி குவாட்ரில் ஆடுவார்கள். நிறைய சாப்பிடுவார்கள். காலாஜகா என்று யாராவது கூப்பிட்டால் போகாதே. அப்படியென்றால்? தனியான மறைவிடம். அங்கே அழைத்து கொண்டு சென்று ஆண்கள் கண்ட இடத்தில் தொட ஆரம்பிப்பார்கள். விஷமம் செய்வார்கள். எமிலி வெட்கப்பட்டாள். நான் ஜார்ஜ் பின்னாலே அலையப் போகிறேன். கூடாது. வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லோருடனும் பேசிப்பார். யாரையாவது பிடிக்கிறதா என்று சொல். எனக்கு நீ வராததில் வருத்தம்தான். குழந்தை அழும் சப்தம் கேட்டது. இந்த ராட்சசனை வீட்டில் விட்டுவிட்டு எப்படி என்னால் வர இயலும்? மெட்ராஸ் வந்த பின் முதன்முறையாக நடனத்துக்கு போகிறாய். உனக்கும் ஏதாவது கேளிக்கை வேண்டாமா? அறைக்கு வெளியே ட்ரெவர் வரும் ஓசை கேட்டது. எமிலி, தயாரா? நேரமாகிறது. ஒரு நிமிஷம் ஜார்ஜ். எமிலி வெளியே வந்தாள். எல்லனின் கணவன் கேப்டன் ஜார்ஜ் ட்ரெவர் அவளை ஏற இறங்க பார்த்தான். சீட்டி அடித்தான். யார் இது? ஷேக்ஸ்பியரின் வேனில் காலத்து கனவுகளிலிருந்து இறங்கி வந்த தேவதையோ? எமிலி வெட்கத்துடன் தலை குனிந்தாள். எல்லன், இந்தியாவில் இருதார மனம் உண்டு தெரியுமா? ஜார்ஜ் என்று அதட்டினாள் மனைவி. கவலையாக இருக்கிறது. இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் எப்படி அத்தனை பேரை சமாளிக்கப் போகிறேன்? கர்னல் நீல் கூட இவளை விடமாட்டாரே. எமிலி, ஆண் பிள்ளை வேஷம் போட்டுக்கொண்டு விடு. ஜார்ஜ், கேலி பேச்சு போதும். அவளை அழைத்துச் செல். சீக்கிரம் வா. பின்னிரவில் தனியாக குழந்தையை சமாளிக்க கஷ்டப்படுவேன். எப்படி இருக்கிறான் என் வாரிசு? தன் மகனை தொட்டிலிருந்து எடுத்து வைத்து கொண்டான். 2 மாத குழந்தை புஷ்டியாக வளர்ந்திருந்தது. அம்மாவை நீலக்கண்களால் பார்த்து சிரித்து அவள் பால் தாவ முற்பட்டது. பிரசவம் எல்லன்
எல்லனுக்கு கப்பலில் வரும்போதே நிகழ்ந்து விட்டது. அதை நினைத்தபோது எமிலிக்கு ஒரு முறை உடல் சிலிர்த்தது. பூமத்திய ரேகைக்கு 4 டிகிரி வடக்கே நடுக்கடலில் கப்பலில் பிறந்த கிளெமெண்ட் எட்வர்ட் ட்ரெவர் பொக்கையாக சிரித்தான். எமிலி ஜார்ஜை பின்தொடர்ந்து வீட்டுக்கு வெளியே வந்தாள். வாசலில் அந்த வினோத ரிக்ஷா காத்திருந்தது. 2 கருப்பர்கள் இழுக்க, ஒருத்தன் பின்னே தள்ள, ஆடிக்கொண்டு செல்லும் ரிக்ஷா பயணமும், கூடவே குதிரையில் வரும் சகோதரி புருஷனும், அவ்வப்போது பாதையில் ஒதுங்கிக் கொண்ட இந்தியர்களின் பளிச்சிடும் பார்வைகளில் தெரிந்த விரோதமும் பயமும் எல்லாமே அவளுக்கு வினோதமாகத்தான் இருந்தன. புரியாத தேசம், வெல்வெட்டுக்குள் பொதிந்த சர்ப்பம் போல். தண்ணீருக்காக உபயோகப்படுத்தும் தோல் பைகள், பல்லக்குகள், அவைகளை தூக்குபவர்களின் ஓட்ட நடை, கொய்யா பழங்கள், பேரிக்காய், பச்சை வண்ணம் அடிக்கப்பட்ட அவள் வீட்டு உத்தரங்கள், அவைகளில் சதா அசையும் பங்காக்கள், சர்ச் சதுக்கத்தில் கருப்பு சலவை கற்கள், ஆர்ச் டீக்கன் கிளெமெண்ட் எட்வர்ட் ட்ரெவருக்கு பெயர் வைக்கும்போது பிரார்த்தித்ததில் இருந்த கவிதை, மவுண்ட் ரோடின் ஆரம்பத்தில் இருந்த மெட்ராஸ் கிளப்பின் வாசலை பார்த்து பிரமித்தாள். எத்தனை படிகள், எத்தனை உயர தூண்கள்! அதில் மிகவும் தன் நினைவுடன் படியேறும்போது பக்கத்தில் ட்ரெவர் பெருமையுடன் நடக்க, சம்பாஷணைகள் ஆங்காங்கே நின்று போய் வாலிப கண்கள் தன்னை வருடுவதை கவனித்து உள்ளுக்குள் பயந்தாள். ஆர்வம் தொட்ட பயம். அலங்கார வாசலில் கண்ணாடியில் தெரிந்தாள். வராந்தாவில் சரவிளக்குகள் தொங்கின. கிழக்கத்தி மலர்களின் நறுமணங்கள் சுவாசத்தில் நிறைந்தன. வண்ண வண்ண காகித தோரணங்கள் பங்காக்களின் வீசலில் ஆடின. மேல் ஓரத்தில் ரெஜிமெண்டின் வாத்தியக்காரர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் இங்குமங்கும் உலாவிக் கொண்டிருக்க, தூய வெண்ணிற அங்கியும் இடுப்பில் சிவப்பு பட்டையும் அணிந்த இந்திய வேலைக்காரர்கள் தட்டுத்தட்டாக மதுக்கோப்பைகளுடன் அவர்கள் ஊடே வழிந்து கொண்டிருந்தார்கள். எமிலி ராணியின் இராணுவ அதிகாரிகளின் துல்லியமான சீருடைகளையும் நிர்வாக அதிகாரிகளின் கருநீல கோட்டுக்களையும் அவர்கள் மனைவிகளின் ஜொலிக்கும் நகைகளையும் பார்த்தாள். வாத்தியக்காரர்கள் திடீரென்று புறப்பட, பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஜோடி சேர்ந்து கொண்டார்கள். நடனமாடத் துவங்கினார்கள். வெள்ளி உருக்கியது போல் வயலின் ஒலிக்க, அவர்கள் உடைகளின் வீச்சும் காலடி ஒலிகளும் அவர்கள் உடைகளின் வீச்சும் காலடி ஒலிகளும் கலந்து கொண்டன. ஒரு செகண்ட் லெப்டினன்ட் பக்தியுடன் அருகில் வந்து கேப்டன் ட்ரெவருக்கு மரியாதை செய்துவிட்டு எமிலியிடம், இந்த முதல் நடனத்தின் மகிழ்ச்சியை எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்க, ஜார்ஜ் புன்னகைத்து போ என்றான். அவனுக்கு 20 வயதிருக்கும். படபடப்பாக இருந்தான். எமிலியை கண்ணாடி பாத்திரம் போல் பத்திரமாக தொட்டான். அவளை தன் மார்பின் நெருக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள தயங்கினான். முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு நடன அடிகளிலேயே கவனமாக இருந்தது வேடிக்கையாக இருந்தது. இந்தியாவுக்கு புதுசா நீ? ஆம், நான் உங்களை கப்பலில் பார்த்திருக்கிறேன். மடீராவுக்கு அருகில் கடல் நிலாவில் உங்களுடன் நிறைய பேசியிருக்கிறேன். மறந்துவிட்டீர்கள். அப்படியா? மன்னிக்கவும். உங்களை பற்றி நான் அயாம்பெக் சந்தத்தில் ஒரு கவிதை காவியம் எழுதி வைத்திருக்கிறேன். படித்து காட்ட விரும்புகிறேன். ஞாயிறன்று சர்ச்சுக்கு போகும்போது உங்களுடன் நடந்து வர அனுமதித்தால் பெரும்பாக்கியமாக கருதுவேன். என் பெயர் ஆஷ்லி. பதில் அளிப்பதற்கு முன் நடனம் முடிந்து போக அவன் தோளில் மற்றொருவன் தட்டி, மன்னிக்கவும், இந்த நடனம் என்னுடையது என்றான். ஆஷ்லி கட்டுப்பாடாக எமிலியை நோக்கி ஒரு முறை குனிந்துவிட்டு விலகினான். புதியவன், செங்கல்பட்டில் உதவி நீதிபதியாக இருக்கிறேன் என்றான். அவனுக்கு மிடில்செக்ஸில் சொத்து உள்ளதாம். யார்க்ஷயரில் பங்களாவாம். இந்தியாவுக்கு பணம் சம்பாதிக்கத்தான் வரவேண்டும். குளியல் அறையில் இத்தனை பெரிய பாம்பு. இராணுவக்காரர்கள் எல்லோரும் ஊரில் வைப்பாட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள்.
யுரேஷியர்கள் இனம் தோன்றியதே இராணுவக்காரர்களால்தான். அவர்களை மட்டும் நம்பாதே. என் அக்கா கல்யாணம் செய்து கொண்டிருப்பது ஒரு இராணுவக்காரனை. கேப்டன் ட்ரெவர் ரொம்ப நல்லவன், விதிவிலக்கு. மற்றவர்கள் போக்கிரிகள். சட்டென்று பேண்ட் வாத்தியம் நின்றது. கர்னல், பிற்பாடு மேஜர் ஜெனரல் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல் உள்ளே நுழைய உடனே பேச்சுவார்த்தை அடங்கி போய் நடன அரங்கில் திடீரென்று தெய்வ சந்நிதான அமைதி நிலவியது. அடர்த்தியான மீசையுடன் போட்டி போடும் புருவரோம அடர்த்தி. 47 வயது கர்னல் அஞ்சாத ஆசாமி என்பதை அறிவிக்கும் உடற்கட்டும் ஆணவ நடையும் பார்வையும் அலட்சிய புன்னகையும் முதல் மദ്രാஸ் ஃபியூசிலியர்ஸின் தலைவரை எடுத்து காட்டின. ஏன் எல்லோரும் நிறுத்திவிட்டீர்கள்? நடனம் தொடரட்டும் என்று அட்டகாச குரலில் சொல்லிவிட்டு கூட்டத்தின் இடையே கையில் மதுக்கோப்பையுடன் உலவினார். அந்த விருந்து மாளிகைக்கு 1/2 மைல் தூரத்தில் முத்துக்குமரன் இருட்டில் பார்த்து கொண்டிருந்தான். விளக்குகள் தெரிந்தன. துல்லிய ராத்திரியால் சங்கீதம் லேசாக கேட்டது. முத்துக்குமரன் எதிரே அணுகி கொண்டிருந்த மாட்டு வண்டியை நோக்கினான். ஓ ஓ, யாரப்பா அது? துரைமாருங்களுக்கு வண்டி போகுதுங்க விருந்துக்கு. எதுக்குப்பா? ஐஸ் கட்டிங்க விருந்துக்கு. சரி போ. முத்துக்குமரன் இருட்டில் அந்த வண்டிக்கு பின் நடந்தான். நீல் விருந்தினர் ஒவ்வொருவராக விசாரித்து கொண்டே வந்தார். ஜார்ஜ் ட்ரெவர், எப்படி இருக்கிறாய்? குழந்தை ஆணா பெண்ணா? ஆண் சார். அவனை இராணுவத்தில் சேர்க்காதே. கிழக்கிந்திய கம்பெனியில் அதிகாரியாக பழக்கு. நிறைய கொள்ளையடிக்கலாம். யார் இந்த இனிய ராஜகுமாரி? சார், இது எமிலி அட்கின்சன், என் மனைவியின் தங்கை. ஓ, இதுதானா வெள்ளை பட்டணம் முழுவதும் பேசப்படும் புதிய பெண்? இளம் பெண்ணே, அடுத்த நடனத்தை உன்னுடன் ஆடும் சந்தோஷத்தை எனக்கு கொடுப்பாயா? அது என் சந்தோஷம் என்றாள் எமிலி. கர்னல் நீல் கை கொடுக்க பேண்ட் வாத்தியக்காரர்கள் உடனே துவங்கினார்கள். எமிலியை அணைத்து காற்றில் தூக்கிச் சென்றார் நீல். ஒரு தப்பு அடி இல்லாமல், ஒரு தவறான திருப்பம் இல்லாமல் சுருதி சுத்தமாக ஆடினார். இந்தியா உனக்கு பிடித்திருக்கிறதா எமிலி? இல்லை, இந்த தேசத்தையே புரியவில்லை. புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. நாம் இவர்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். எமிலி மற்ற பெண்களின் பொறாமை கண்களை கவனித்தாள். கர்னல், இங்கிருக்கும் ஆங்கிலேயர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீ என்ன நினைக்கிறாய், அது முக்கியம். எல்லோரும் சந்தேக பிராணிகள் போல தோன்றுகிறார்கள். எல்லோரும் மூச்சு திணறுவது போல் எனக்கு படுகிறது. சுதந்திரமாக ஒருவரும் இல்லையே. ஏன்? எல்லோரும் இந்த நாட்டை, வினோத ஜனங்களை, பைத்தியமடிக்கும் உஷ்ணத்தை வெறுக்கிறார்கள். பின் எதற்காக இங்க வர வேண்டுமாம்? பணம் என்றார் நீல் சிக்கனமாக. எமிலி, அடுத்த தடவை பார்ட்டிக்கு உன்னை நிச்சயம் அழைக்கப் போகிறேன். உன் போன்ற அன்றலர்ந்த முகங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நடனத்துக்கு இடைவேளையாக விருந்து அறிவிக்கப்பட்டது. வாயகன்ற பாத்திரத்தில் பாலமாக காத்திருந்த ஐஸ் கட்டியை தன் கைவிளக்கின் வெளிச்சத்தில் பார்த்த காவலாளி, சீக்கிரம் போ, விருந்து துவங்கிடுச்சு என்றான். அந்த வண்டியின் அடிபாகத்தில் தொற்றிக் கொண்டிருந்த முத்துக்குமரனை அவன் கவனிக்கவில்லை. மெக்கின்சி அந்த கூட்டத்தை மேலாக பார்த்தான். எமிலியை பார்த்தான். அவளை நோக்கி நடந்தான். எமிலி வயசான மேஜருடன் பேசிக் கொண்டிருந்தாள். புலி என்னை நோக்கி பாய்ந்து வந்தது. ஒரு குண்டுதான் பாக்கி. எனக்கும் அதற்கும் எவ்வளவு தூரம் என்கிறாய்? மேஜர் சார், உங்களிடம் 1000 மன்னிப்புகள். இந்த நடனம் என்னுடையது. மேஜர் மெக்கின்சியை துச்சமாக பார்த்து, எமிலி, பாக்கி கதையை நடனம் முடிந்ததும் சொல்கிறேன் என்றார். எமிலி எட்வர்ட் மெக்கின்சியின் நீல கண்களை பார்த்து, நாம் சந்தித்திருக்கிறோம் என்றாள். கேப்டன் ட்ரெவரின் மகனுக்கு பெயர் சூட்டும்போது சர்ச்சில், அப்போதே நான் சகலத்தையும் இழந்துவிட்டேன்.
கிழவன் என்ன சொன்னான்? புலி சுட்டாராம். பன்றி சுடவே பயப்படுவான். எல்லாம் பொய். இவ்வளவு அழகான நீ புராதன பொருட்களின் மத்தியில் நேரத்தை வீணடிப்பது குற்றம். இளைஞர்களின் உலகம் இது. வா, ஆடலாம். மெக்கன்சி தைரியமாக அவளை இடுப்பில் அணைத்து கொண்டு விரல்களால் முதுகில் தடவி மார்போடு ஒட்டிக்கொள்ள முயன்றான். எமிலி, நான் உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே காதலிக்கிறேன். எமிலி புன்னகைத்து சாமர்த்தியமாக அவன் கரத்தை விளக்கினாள். உன்னிடம் எவ்வளவோ பேச வேண்டும். வருகிறாயா? எங்கே? அதோ தெரிகிறது பார். அந்த வாசலை திறந்து கொண்டு வா. அங்கே காத்திருக்கிறேன். மெக்கின்சி இப்போது அப்பட்டமாக அவள் மார்பில் கை வைத்து ஒரு முறை அழுத்தி விட்டான். எமிலி அவனை தன் அலங்கார விசிறியால் அடித்தாள். இந்த நடனம் முடிந்ததும் குழந்தைகள் போட்டி இருக்கிறது. கிளியோபாட்ரா, கடல் கொள்ளைக்காரன், விக்டோரியா என்று அபத்தமான உடைகளில் குழந்தைகள் வருவார்கள். அப்போது கழன்றுகொள். ரகசியம் பேசலாம். நான் வரமாட்டேன். வருவாய், நிச்சயம் வருவாய். முத்துக்குமரன் மெல்ல எட்டி பார்த்தான். நீண்ட வராந்தா. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. எம்பி குதித்து எதிர்பக்கம் கடந்து சன்னலோரத்திலிருந்து எட்டி பார்த்தான். வெள்ளைக்காரர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே புரியாத சங்கீதம் கேட்டது. முத்துக்குமரனின் கண்கள் ஒரு வெள்ளைக்காரனை தேடின. மற்றொரு நாள் பார்த்து கொள்ளலாமே லெப்டினன்ட். பெயர் சொல்லி அழை. எமிலி, எங்கே சொல்லு. எட்வர்ட். எடி. எட்வர்ட். முத்துக்குமரன் மெக்கின்சியை பார்த்து விட்டான். உயரமான கதவு தந்த நிழலில் ஒதுங்கி கொண்டான். அவன் ஒரு பெண்ணுடன் ஆடும் நடனத்தை, அதன் சுழற்சி வேகத்தை கண்கொட்டாமல் பார்த்தான். தொர, நீ இங்கேயாடா இருக்க? வந்துட்டண்டா, வந்துட்டேன். நடனம் முடிந்துவிட, வருகிறாயா எமிலி? காத்திருக்கிறேன். எமிலி தலையசைத்தாள். அக்கா சொன்ன அறிவுரை ஞாபகம் வந்தது. காலா ஜகா, போக வேண்டாம், போகக்கூடாது. எட்வர்ட் மெக்கின்சி மற்றவர்களை விட துணிச்சல்காரன். அவன் தொட்ட இடம் நினைவு வந்து உள்ளுக்குள் ஒரு சின்ன மின்னல் ஊடுருவியது. போகலாம், போய் பார்க்கலாம். வேண்டாம் சைத்தானே, விலகு. போகலாம். வேண்டாம். குழந்தைகளுக்கான உடை போட்டி என்று அறிவிப்பு கேட்டது. முத்துக்குமரன் மெக்கின்சி தனியாக பிரிந்து தான் ஒளிந்து கொண்டிருக்கும் கதவை நோக்கி வருவதை பார்த்தான். இடுப்பில் செருகியிருந்த அருவாளை தொட்டு பார்த்து கொண்டான். வாதொர. இத்துடன் 3வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 4வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.